ஹாய், இப்போ நான் பார்ட் 2லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து ஹென்ரி ஃபயல்ஸ் பிரின்சிபல்ஸ் டிவிஷன் ஆஃப் ஒர்க்லேருந்து 9th பிரின்சிபல் வந்து ஸ்கேலார் செயின் வரைக்கும் பார்ட் 1ல் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பார்ட் 10லேருந்து கண்டினியூ பண்ணணும். 10th பிரின்சிபல் வந்து ஆர்டர். இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஆர்டர் இருக்கணும். இப்போ எந்த இடத்துல எந்த பர்சன் கரெக்டான இடத்துல ஆர்டர் போட்டால் அந்த பக்காவாக அந்த ஆர்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த நேரம் அந்த டைம் எல்லாமே பார்த்துட்டு நம்ம ஆர்டர் வந்து எந்த இடத்துல போடணுமோ போட்டு எல்லாத்தையும் எஃபிஷியண்ட்டாக நம்ம ஒர்க் பண்ண வைக்கலாம். 11th பாயிண்ட் வந்து ஈக்விட்டி. இப்போ ஈக்விட்டினா என்னென்னா, ஒரு எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த தாழ்வு மனப்பான்மையும் பார்க்காம நம்ம ட்ரீட் பண்ணணும். பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது. கரெக்டாக நியாயமாக அவங்களுக்கு வந்து நடத்தணும். இதுதான் அந்த ஈக்விட்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 12th பிரின்சிபல் வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் டென்யூர் ஆஃப் பர்சனல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஒர்க்கரை மோட்டிவேட் பண்ணணும். நம்ம எவ்வளோ நிறையா பண்ணணும், எப்படி அதை பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி தான், இது வந்து இன்செக்யூரிட்டி இல்லை, அந்த பயத்தை போக்குனீங்கனாலே அவங்க மோட்டிவேட் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் அந்த விஷயத்தில் சொல்கிறாங்க. நம்ம ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ மோட்டிவேட் கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம், நம்ம எவ்வளோ கேரண்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு 13th பிரின்சிபல் வந்து இனிஷியேட்டிவ். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. நம்ம வந்து எல்லா எம்ப்ளாயும் வந்து நம்ம பேச விடணும். இப்போ நாங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்து இது ஓகேவா? இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு வேறு ஐடியா இருக்கா? இல்லை இதில் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இந்த இனிஷியேட்டிவான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்கணும். 14th பிரின்சிபல் வந்து எஸ்பிரிட் டி கிராப்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டீம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஒத்துமையாக இருந்தால் தான் ஒரு வேலையை வந்து கரெக்டாக பண்ண முடியும். இப்போ பிரச்சனையை அவங்களுக்குள்ளே சண்டை மாட்டி இழுத்துட்டு இருந்தால் அந்த வேலையை வந்து பண்ணி முடிக்க முடியாது. ஸோ ஒரு டீமாக ஒத்துமையாக இருந்தால் கோல் அச்சீவ் பண்ணலாம். அவங்களுக்குள்ளேயும் டேலண்ட்டை வெளிப்படுத்தலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். இதில் தான் இந்த எஸ்பிரிட் டி கிராப்ஸில் சொல்கிறாங்க. நான் 14 பிரின்சிபலும் கிளியராக உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்லிட்டேன். இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போய் எழுதிட்டா போதும். தேங்க்யூ.